ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்காக ஜென்ரல் தமிழில் மொத்தம் 10 பிடிஎஃப் கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பேன் மொத்தமாகவே. ஸோ இந்த 10 பிடிஎஃப் கவர் பண்ணிங்கன்னா மொத்த சிலபஸே கம்ப்ளீட் ஆகும். அதில் ஒவ்வொன்றா நான் வந்து வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 6th 7th 8th முடிச்சாச்சு. இது வந்து 4th வீடியோ, ரிவிஷன் வீடியோ 9th ஸ்டாண்டர்டாக கவர் பண்ணி கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னால் வீடியோ மேக் பண்ணும்போது ஆன் ஆவரேஜாக 40 நிமிஷத்தில் ஒரு ஸ்டாண்டர்டோட மொழிதிறன் பயிற்சி, இலக்கணம், அதுக்கப்புறமா ப்ளஸ் வந்து புக் பேக் இதெல்லாம் கவர் பண்ண முடியுதுன்னா, நீங்கள் ஓனாக படிச்சிங்கன்னா உங்களால் 20 to 30 நிமிஷத்துலே முடிச்சிடலாம். ஸோ இந்த மொத்த பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து ஒரு 200லேருந்து 300 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃபஸ்ட் ரிவிஷனை. ஸோ 300 நிமிஷம் அப்படிங்கும்போது அவனு ஒரு 5 மணி நேரம் போதும், உங்களுக்கு மொத்த தமிழுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் இதோட விஷயமே. ஸோ இதை நினச்சிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பயந்துட்டு படிக்காமல் இருக்காதீங்க. உட்காந்து ரிவிஷன் மட்டும் ப்ராப்பராக பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க் வந்து ஃபைனல் எக்ஸாமில் நல்லாவே பூஸ்டப் ஆகும், கான்ஃபிடென்ஸும் நல்லா வரும். சரி, ஓகே, 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். உங்களுக்கு புக் பேக் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வந்தான், வருகிறான், வருவான், இதில் வந்த இது எல்லாத்தோட வேர்ச்சொல்லும் வா தான். இது வரைக்கும் 8th வரைக்கும் ஒவ்வொரு செய்யுள் பகுதி, உரைநடை பகுதிக்கு பின்னாடி புக் பேக் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்யுள், உரைநடை அதுக்கு கீழே இல்லாமல் மொத்தமாக இலக்கண பகுதியை முடிச்சுட்டு புக் பேக் இருக்கும். ஸோ நம்ம இலக்கண பகுதி, புக் பேக் அந்த மாதிரி பார்க்கலாம். தொடர் இலக்கியம், தொடர் இலக்கணம். எட்வர்ட் வந்தான். எட்வர்டுங்கிற பெயர் சொல். ஸோ இதுதான் வந்து எழுவாய். கனகாபரம் பூத்தது. பூத்ததுங்கிற வினைச்சொல். இதுதான் வந்து பயனிலை. மீனா கனகாபரத்தை சூடினாள். எதை சூடினாள்? ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்கிறது தான் வந்து செயல்படு பொருள். படித்தாய்னா தோன்றா எழுவாய். நான் வந்தேன். வினைமுற்று பயனிலையாக வந்தது. வந்தது அப்படின்றனால வினை பயனிலையாகும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றத்துக்கும் எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. படித்தாய்னா தோன்றா எழுவாய். நான் வந்தேன்னா வினை பயனிலை. சொன்னவள் கலா பெயர் பயனிலை. விளையாடுபவன் யார்? வினா பயனிலை. பெயரடை அப்படிங்கிறது வந்து நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதில் வந்து நல்லங்கிற சொல் எழுவாய் வரும் பெயர் சொல்லுக்கு அடையா வந்தனால இது பெயரடை. இதே வந்து மகிழ்நன் மெல்ல வந்தான். ஸோ மெல்ல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்தானுங்கிற வினை பயனிலைக்கு அடையா வந்திருக்கு, அதனால் இது வினையடை. அவன் திருந்தினா, அவர்கள் நன்றாக படித்தனர், இது தன்வினை. பிறவினைனா அவன் திருந்த செய்தான். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். ஸோ தன்வினை என்ன, பின்வினை என்னன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்ன தொடர்ன்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை தொடரை மாற்ற சொல்லுவாங்க. அப்துல் நேற்று வந்தான்னா தன்வினை. வருவித்தான்னா பிறவினை. கவிதா உரை படித்தால்னா செய்வினை. கவிதாவால் உரை வந்து கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னா செயல்பாட்டு வினை. உடன்பாட்டு வினைன்னா பாசிட்டிவாக இருக்கிறது. குமரன் மலையில் நனைந்தான். எதிர்மறைனா நனையவில்லை, இல்லைன்னு முடிகிறது. செய்தி தொடர்னா என் அண்ணன் நாளை வருவான். உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம். வினா தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பது யார். கட்டளையினா பூக்களை பறிக்காது. இது நாற்காலி, அவன் மாணவன். இதெல்லாம் வந்து பெயர் பயனிலை. ஸோ இந்த தொடரில் எதை கொடுத்துட்டு வேணால் எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு என்னென்னு கேட்கலாம். பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, விகாரம், இடைநிலை. இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்துருக்கோம். ஸோ விகுதியில் இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. விகுதியில் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதினா என்ன வரும், பெண்பால் வினைமுற்று விகுதினா என்ன வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒன்றன் பால்னா தூ ரூ வரும். பலவின் பால்னா ஆ ஆ வரும். அதேமாதிரி பெயரச்ச விகுதி பார்த்திங்கன்னா ஆ உம்.
அதிகமாக ஆ வரும். வினையெச்ச விகுதி வந்து ஊ ஈ, ஈல முடியும். ஊ ஈயும் முடியும். வியங்கோல் முனைவிட்டுனா கா இய இயர். இடைநிலை அதே மாதிரி தான். இறந்த காலம் இட்டு இட்டு இற்று இன்ன என்ற நிகழ்காலம், கிறுக்கின்றான் என்று எதிர்காலம், இப்பு இவ்வுக்கு எதிர்மறைனா இல் அல் ஆ. அடுத்து பெயர் இடைநிலை. சந்தினா இத்து இப்பு இக்கு, உடம்படு மெய் சந்தினா ஈயும் இவ்வும். அண்ணுங்கிறது சாரியை. இது தவிர அண்ணுங்கிறத தவிர மற்றதும் இருக்குது. எழுத்து பேருனா பகுபத உறுப்புகளுக்கெல்லாம் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து. பொதுவாக வந்து இத்து வரும். அதுதான் வந்து எழுத்து பேர். பதவியை விட்டு நீக்கினான் தொடரை வந்து தன்வினை தொடராக மாற்றணும். பதவியை விட்டு நீக்கிவித்தான். அடுத்து மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றணும். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். உண்ணப்படும் தமிழ் தேனே, இதை செய்வினையாக மாற்றணும். உண்ணும் தமிழ் தேனே. அடுத்து திராவிட மொழிகளை 3 குடும்பங்களாக பகுத்துள்ளனர். இதை செயற்பாட்டு வினையாக மாற்றணும். ஸோ இது பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தான். மொழிபெயர்த்தானுங்கிற தன்வினை, மொழிபெயர்ப்பித்தான்னா பிறவினை, பதிவு செய்தான்னா செய்வினை, பதிவு செய்யப்பட்டது செயற்பாட்டு வினை, பயன்படுத்தி வித்தான்னா பிறவினை, பயன்படுத்தினான்னா தன்வினை, இயங்கினான்னா செய்வினை, இயக்கப்பட்டான்னா செயற்பாட்டு வினை. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்தும். அடுத்து பெயரடை. எல்லாருக்கும் இனிய வணக்கம். அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான். பெரிய ஓவியமாக வரைந்து வா. கொடிய விலங்கிடம் பழக. வினையடை. ஊர்தி மெதுவாக சென்றது. காலம் வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. இணையத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு. அடைப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இதை மாற்றணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வினா தொடராக மாற்றணும். நடத்தினான்னா நடத்தினாரா அப்படின்னு வரும். உடன்பாட்டு தொடர்னா இசையின்றி அமையாது பாடல்னா இசையோடு அமையும் பாடல் அப்படின்னு மாற்றணும். கட்டளை தொடர்னா நீ இதை செய் என கூறினேன் அல்லவா, நீ இதை செய் அப்படின்னு சொல்லணும். தாங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர் பிறவினை. தந்தேன்னு முடிஞ்சால் அது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர். தருவித்தேன்னா பிறவினை தொடர். கேள்னா கேட்டாயான்னு முடியணும். கொடுனா செய்தி தொடர்னா நீ அதை கொடு. இதே வந்து கட்டளை தொடர்னா நீ கொடு. பாருங்கிறது செய்வினைனா பார்த்தான். செயற்பாட்டு வினைனா பார்க்கப்பட்டது இல்லை பார்க்கப்பட்டான். பிறவினைனா பார்க்க செய்தான். சரியா தவறான்னு சொல்லணும். ஃபஸ்ட் உள்ளது தவறு. அவை யாவும் இருக்கின்றன அப்படின்னு இருக்காது. செகண்ட் வந்து சரி, தேர்டு வந்து தவறு, ஃபோர்த்து தவறு, ஃபிஃப்த்து சரி. நாவாய்னா வங்கம், மரம்னா மானு, துறைனா தாளிசை, தன்வினை பிறவினை. ஸோ இதுதான் இதுக்கான மேட்ச்சு. பொறுத்துக்க மாதிரி. தமிழ் விடை தூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. விடுபட்ட இதுக்கு பொருத்தமான வரிசை பார்த்திங்கன்னா 3 இனம், 100 வண்ணம், 10 குணம், 8 வனப்பு. நயங்கள் பார்த்திங்கன்னா மோனை எதுகை ஏபு 3மே இருக்கும். முதல் எழுத்து தோன்றி வருது, இரண்டாம் எழுத்து தோன்றி வருது, கடைசியில் தோன்றி வருது.
அழியா ஒளியா சிந்தா இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். லிங்குஸ்டிக்னா மொழியியல், லிட்ரேச்சர்னா இலக்கியம், ஃபிலாலஜிஸ்ட்னா மொழி ஆய்வாளர், பாலிகாட்னா பன்மொழி அறிஞர், ஃபொனாலஜிஸ்ட்னா ஒளியியல் ஆய்வறிஞர், ஃபொனட்டிக்ஸ்னா ஒளியியல். இந்திய மொழிகளில் மூலமும் ஏறுமாக தமிழ் திகழ்கின்றது. வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள். தவறுகளை திருத்தினான். இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க. அகராதியில் காண்க. நயவாமை, கிளத்தல், கேள்வு, செம்மல், புரிசை. இதுக்கான மீனிங் மட்டும் பார்த்துக்கோங்க. அட்டாச் பண்ணியிருப்பேன், அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. தந்தேன் இதுக்கான வேறு சொல் தா. கான் கண்டேன்னா கான். பெற்றேன் பெறுகிறேன்னா பெரு. நீந்தினேன்னா நீந்து. பாடினேன்னா பாடு. கொடுத்தேன்னா கொடு. உருபன் மார்ஃபிம், ஒலியன் ஃபோனிம். இது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு, கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர். பேரழகாதின்னா லெக்சிகன். திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் எழுதிய ராபர்ட் கால்டுவெல். மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. தமிழ் கையேடு ஜி போப்பு. மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். ஸோ இந்த தமிழ்நாடு கையேடு தெரில, தமிழ் கையேடு ஜியு போப்புன்னு வேற ஒரு லெசனில் பார்த்துருக்கோம், அதை வச்சு சொன்னேன். எனக்கும் இதுவும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது இயல், நீரின்றி அமையாத உலகு. உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே புறநானூறு. 9 நாளி உடுப்பது 2 புறநானூறு. யாதமுறை அருங்கிலி புறநானூறு. சான்றோனாகத்தல் தந்தைக்கு கடனே புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தோம் புறநானூறு. துணை வினைகள். தனிவினை, ஒரு சிங்கிளாக இருந்தால் தனிவினை, 2 சேர்ந்து ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார், இது கூட்டு வினை. அதில் பார்த்திங்கன்னா இதை கொடுத்துட்டு அது பெயர் ப்ளஸ் வினையா இல்லை வினை வினையா இடைவினையான்னு கேட்கலாம். தந்தி, அடி, ஆணை, இடு, கேள்விப்படி இதெல்லாம் பெயர் ப்ளஸ் வினை. கண்டுபிடி, சுட்டிக்காட்டு, சொல்லிக் கொடுனா வினை ப்ளஸ் வினை. முன் ஏறு, பின்பற்று, கீழிறங்குனா இடை ப்ளஸ் வினை. ஸோ இதில் என்னெல்லாம் வரும்னா இரு, அது முதல் வினையாக வரும். புத்தகம் மேஜையில் இருக்கிறது. இதே நான் மதுரைக்கு போய் இருக்கிறேன். ஸோ போய்ங்கிறது தான் மெயின், செகண்டாக வர்றது தான் இருன்னு வருது, அதனால் இது துணைவினை. இந்த மாதிரி இரு, வை, கொள், போ, வா, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு இதெல்லாம் 2லேயுமே வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழி. திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றிருக்கின்றன. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என தேடிக்கொண்டிருக்கிறேன். மார்னிங் எழுந்து, காலையில் எழுந்து ப்ரெஷ் பண்ணி, பல் துளக்கி, யூனிஃபார்ம் போட்டு, சீருடை அணிந்து ஸ்கூலுக்கு போனான், பள்ளிக்கு புறப்பட்டு போனான். மிசை, இதோட எதிர்ச்சொல் கீழே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீர்நிலையோடு தொடர்பில்லாதது புலரி. நீரின்றி அமையாது உலகு. ஃபஸ்ட்டுக்கு ஆ. நீரின்றி அமையாது யாக்கை. லைனாகவே கொடுத்துருக்காங்க. மாமலை போட்டதும் இளங்கோவடிகள். ஆ, ஆ, இ வரிசையாக தான் இருக்குது. பொருத்தமான விடையை தேர்வு. இந்த 3மே பொருத்தமாக தான் இருக்குது, அதனால் ஆ, ஆ, இ. இல்லை ஏதாவது மாறிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கணும். கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான். அவன் பையன் பள்ளியிலேருந்து இன்னும் வரவில்லை. மல்லல் அப்படின்னா வளம்னு பொருள்.
ஸோ இதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷனோட தமிழ் வெர்ஷன் இது கொடுத்துருக்காங்க. கட்டியது இல்லை, கட்டினார். வைத்தான், புரிகின்றது. வைத்திருக்கிறார்கள், தப்பித்தனர். அதுமாதிரி பழமொழி பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டு. நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல், தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று கோடிட்ட இடம் மாதிரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கந்தி, கந்தகம், கழுகு. நெடில்னா நெட்டெழுத்து, மூங்கிலுக்கும் நெடில்னு சொல்லுவாங்க. பாலி அப்படின்னா அணை, ஆலமரம். மகினா பூமி, பசு. இது அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் 1-2 மினிமம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் முதல் வினை துணை வினை. வானா அதுக்கு எக்ஸாம்பிள், துணை வினைக்கு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி. துணை வினைக்கு முன்னாடி வேற ஒரு வினை இருக்கும். ஆண்டு வந்தனர், பயந்து போனான், செய்ய வைத்தான், மாற்றச் செய்தான், இருக்கச் செய்தான், கொடுக்கச் செய்தான், ஏற்றுக்கொள், எழுதச் செய்தான், வந்து விடுவார், இந்த மாதிரி இருக்கும். குமிழிக்கல், கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்முறை, இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம், டிராபிக்கல். அழகின் சிரிப்புனா பாரதிதாசன். தண்ணீர்னா சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் இறையன்பு. மழைக்கால குயிலோசை கிருஷ்ணன். மறை நீர்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. அமரேசன் தான் வந்து கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளுங்கிற இதில் இதை குறிப்பிட்டிருப்பார். அடுத்து 3வது இயல். வல்லினம் மிகுமிடம். ஆல்ரெடி லாஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தோம். இது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதில் எது வேணால் எக்ஸாம்பிளாக தனியாகவும் கேட்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்கலாம். அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பயணம். கதவை திற, தகவலை திரட்டு, காட்சியை பாரு. முதியோர்கூடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல் என கேட்டார், வருவதாக கூறு. இதில் எல்லாமே வல்லினமிகும். அதற்கு சொன்னான், இனி காண்போம், மிக பெரியவர். 8 தொகை 10 பாட்டு, ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. தீப்பிடித்த, ஓரெழுத்து ஒரு மொழி முன்னாடி வரும். கூவா குயில், ஓடா குதிரை. கேட்டுக்கொண்டான், ஆடச் சொன்னார், புலித்தோல். கிழக்கு பகுதி, வடக்கு பகுதி. மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள். இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்து தாமரை பாதம், ஓமை தொகை. சால பேசினார், தவ சிறந்தது. சால, தவ, தட, குல, இந்த உரிசொலுக்கு வரும். நிலாச்சோறு, கடா கண்டேன். வாழ்க்கை படகு, உலகப்பந்து. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போகிறதெல்லாம் தனியாக என்ன ஸ்டாண்டர்டில் என்ன பேஜில் பார்க்கணுங்கிறத எழுதி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பெட்டி செய்தி, விழாக்குழு, கிளிப்பேச்சு, தமிழ் தேன், தைப்பூசம், கூடக்கூடு, கத்தியை விட கூர்மை, கார் பருவம். சின்ன கொடினா சின்ன மறையப்பட்ட கொடி, சின்ன கொடினா சிறிய கொடி. தோப்புகள்னா தோப்பிலிருந்து இறக்கப்பட்ட கல். தோப்புகள்னா தென்னந்தோப்பு. கடைபிடினா கொள்கையை கடைபிடிப்பது. இந்த கடைபிடிக்கு வந்து வாணிபம் தொடங்க கடையை பிடிக்கிறது. நடுக்கல், அடையாளமாக நடுகிறது. நடுக்கல். ஸோ இதில் வந்து இந்த இக்கு வராது. கைமாறு, செய்த உதவி. கைமாறு, கையில் உள்ள விளக்கு. பொய்ச்சொல். பொய்சொல். பொருந்தாத இணை வந்து திருவாரூர், கரிக்கையூர். மற்றதெல்லாம் பொருந்துது. முறையான தொடர் அமைப்பு. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல்.
8 10 எண் பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகாதுங்கிறது தவறான செய்தி. வல்லினம் மிகும். ஐம்பெருங்குழு எண் பெயரான தொகை சொல். முறைப்படுத்தி எழுதணும். ஆ ஆ இ. தமிழகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. டிரான்ஸ்லேஷன்: மேடு பள்ளம் நகம் சதை முதலும் முடிவும் கேளிக்கை வேடிக்கை கண்ணும் கருத்தும். இதெல்லாம் மரபு தொடர். கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதை பிரித்து கண்டு எடுக்கப்பட்டுள்ளன. சரி, கண்டெடுக்கப்பட்டு உள்ளன ஃபஸ்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அலைனா கடல் அலை. இந்த அலைனா வரவழைத்தல். கரைனா ஓரம். கரைனா கரை. குளவினா பூச்சி இல்லை ஒன்று. குளவினா குழந்தை. வாழைனா மீன் வகை. வாழைனா மரம். பறவைனா கடல். பறவைனா பரப்பன. மறைனா மாநில தாமரை. இந்த மறைனா வேதம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. இங்கே அலை கடல் அலை வரவழைத்தல். குறுக்கெழுத்து போட்டி அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும். தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறு. தமிழர் பண்பாடு. ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள். ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம். ராஜன். தமிழர் சார்பு. வித்யானந்தன். திருக்குறள். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கான திருக்குறள், இந்த படத்துக்கான திருக்குறள் செல்வத்து செல்வம் செவி செல்வம். இந்த பாடலுக்கு பொருத்தமான மிகுதியான் மிக்கவை செய்தாரை தம் தகுதியால் வென்றுடல். இது பொறுத்துக. பசுமான் களத்து நீர் பெய்து அற்று சுடாத மண் களத்தில் நீரூற்றி வைப்பது போல தத்தம் கருமமே கட்டளைக்கல் ஒருவனின் செயல்பாடுகளே உரசேரி முறைக்கல் அனைத்தாயினும் ஆன்ற பெருமை உண்டாகும். தீராயிடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நுணங்கிய கேள்வி வரணும், நுட்பமான கேள்வியோட வரும். பேனாவினா பாதுகாப்பு. செவி செல்வம்னா கேட்பதால் பெருஞ்செல்வம். அறநல்ல செய்யாமனா அறம் அல்லா செயல்களை செய்யாதிருத்தல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த பேராகிராஃப்க்கு ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும், அதுதான் ஆன்சரு. இது மாதிரி இந்த திருக்குறளுக்குள்ள இதை பார்த்துக்கோங்க. முதலில் அச்சிடப்பட்டது 1812. அகரத்தில் தொடங்கி நகர ஒன்றில் முடிகிறது. இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். உரை எழுதியது மணக்குடவர். கோடிங்கிறது 7 தடவை வரும். 7ங்கிறது 8 தாட்டி வரும். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அகழாய்வு. எக்ஸ்கவேஷன். கல்வெட்டு. எபிகிராஃபி. நடுக்கல். ஹீரோஸ்டோன். பண்பாட்டு குறியீடு. கல்ச்சரல் சிம்பல். புடைப்பு சிற்பம். எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்து 4வது இயல். வல்லினம் மிக இடமும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள், எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அக்னி சிறகு அப்துல் கலாம். மின்மினி ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி சுஜாதா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஒரு 2 பேஜ் தள்ளி கொடுத்துருப்பேன். இல்லை வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் தவிர மற்றதெல்லாம் சரி. கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு ஊரக திறனறி தேர்வு. அப்புறமா தொடு உணர்வு. ஒன்றறிவது உற்றறிவதை, 2 அறிவது அதனோடு அறிவது. அதனோடுங்கிறது தொடு உணர்வு குறிக்கும். இங்கே நானுங்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோள்களும் ஏற்றப்படுவேன். தமிழ். செயற்கைக்கோள் ஏவூர்தியின் செயல்பாட்டை முன்னாடி இருக்கிற சித்தாரா. கடல் பயணத்துக்கு உருவாது நேவிக். மேக்ஸிமம் இது எதுக்குமே வல்லினம் மிகாது. ஏன்னு சொல்லி காரணம் கொடுத்துருப்பாங்க. குறிப்பு பெயரச்சம், வினைத்தொகை, சுட்டுப்பொருள், இதுங்கிற சுட்டுப்பொருள், எழுவாய் தொடர்.
ஸோ இதெல்லாம் லைனாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கேற்றியுடன் இடத்தை அகற்று. ஸோ இது ஒரே வார்த்தை 2 பொருளில் வரும். எனக்கு கால் பங்கு பிரித்து கொடு, பார்த்து உன் காலை வை, கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்துவிட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா, வீட்டு விலங்கு நாயுடன் மகிழ்ச்சி தரும், வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் பிடித்து செல்ல வேண்டும், எழுத்தாணி கொண்டு எழுதிய தமிழை ஏவுகணையில் எழுதிய எல்லா கொள்கையும் ஏற்றுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் இது. அது மாதிரி இருவினைகள் இதுவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குவிந்து குவித்து, சேர்ந்து சேர்த்து, பணிந்து பணித்து. இதை கொடுத்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட் இந்த வார்த்தை கொஷினாக கொடுத்துட்டு 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டான பொருளில் வரும் இந்த 2 வார்த்தையை வச்சுன்னு சொல்லி கேட்கலாம். பார்த்துக்கோங்க. பொருந்து பொறுத்து, மாறு மாற்று, விரிந்தது விரித்தது, பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கல், ஏவுகணை, மிசைல், கடல் மயில், நாட்டிக்கல் மயில், காணொலி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ், பதிவிறக்கம், டவுன்லோடு, பயனர் பெயர் பதிவு, பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு, மின்னணு கருவிகள், எலக்ட்ரானிக் டிவைஸ். அடுத்து 5வது இயல். இடைச்சொல். என்னென்ன இடைச்சொல் இருக்குது? வேற்றுமை உருபு, பன்மை விகுதி, திணைப்பால் விகுதிகள், கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, தொழிற் பெயர், வியங்கோல், சாரியை, உம உருபு, ஓ, ஏ, மட்டும், தான். இதெல்லாம் என்னென்ன பொருள் வரும்? கூட, ஆம், ஆவது, ஆ. அன்றுனா ஒருமைக்கு வரும், அல்லன்னா பன்மைக்கு வரும், எத்தனைனா எண்ணிக்கை குறிக்கும், எத்துணைனா அளவை குறிக்கும். உரிச்சொல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கடிமலர்னா மனமிக்க மலர், கடிநகர்னா காவல் நிற்கணும், கடி விடுதும்னா விரைவாக விடுவதும், கடி நுனினா கூர்மையான நுனி. ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. உரு, தவ, நனி எல்லாத்துக்குமே மிகுதிங்கிற பொருளாக வரும். இடைச்சொலை கொண்டு போய் இது பண்ண. மணற்கேணியை போல் நூல்கள், உறுதுணையாக. பெண்களை படிக்க வைக்காத காலத்தில்தான் பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கும்படி இக்கு வராது, சேர்க்கும்படி நம் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண் மருத்துவராக வந்தார்கள். மக்களின் மனங்களில் உலகறிவு புக வழி செய்ய வேண்டும். மாபெரும் கூட்டம், கடி விடுதும், வால் நுதல், சாலச் சிறந்தது, கடிமனை. இது பொருத்தமான உரிச்சொல், இம்பார்ட்டண்ட்டு. பொறுத்துக. சிறு பஞ்ச மூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். ஸோ இதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உணர்ச்சி தொடர். என்ன நீங்கள் சொல்வதை நம்ப முடியவில்லை. சரியான கூற்று. இந்த கூற்று 3மே சரிதான். பூவாது மலர்க்கை. பூவாதுங்கிறதே எதிர்மறை வினையச்சம், மலர்க்கைனா ஊமை தொகை. பிழை நீக்கி எழுதணும். இசை வல்லுனராக, தமிழில், பரிசுக்கு, துன்பத்தை கொள்பவன்தான், வெற்றியை, குழலிக்கும்,
வந்ததால் இது வந்து சேர்த்து எழுதணும். இடைச்சொற்களை கொண்டு வந்ததால். பாடினார்கள் 2 பேரும் சுடர்கொடி மாலன் பாடினார்கள். பழனியை விட இமயமலை தான் மிக பெரியது. ஸோ இது அகராதியில் கண்டு பொருள் உள்ளது. கான்னா காடு, நசைனா ஆசை, பொருணர்னா தலைவன். காமராசனின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமால் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர் தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குறுநாவல் கிழவனும் கடலும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் நூல் வந்து கிராமத்து நதி. ராமகிருஷ்ணனின் சிறார் நூல் சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலநிலம் சலைன்ஸ் தன்னார்வல வாலண்டியர் சொற்றொடர் சென்டென்ஸ். ஓய்ந்திருக்கலாகாதுங்கிற கல்வி சிறுகதை தொகுப்பு வந்து அரசிய ஆதிவள்ளியப்பன். முதல் ஆசிரியர்னா சிங்கிஸ் ஐத்மாதேவ். கல்வியில் நாடகன் பிரளயன். மலாலானா கரும்பலக யுத்தம். மலாலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். 6வது இயல். ஸோ இந்த லெசனில் வந்து இந்த இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாகித்ய அகாடமி பட் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. புணர்ச்சி விதி. கலை கூட்டல் அழகு உயிரீறு. மண் கூட்டல் குடம் மெய்யீறு. வாழை இலை உயிர் முதல் மெய் முதல். இங்கே வந்து ஈருங்கிறது எதை குறிக்கும்னா நிலைமொழியோட கடைசி எழுத்தையும், முதலுங்கிறது வறுமொழியோட முதல் எழுத்தை அடிப்படையாக வச்சுருக்கு. உயிர் முன் உயிர் மணியடி பனிக்காற்று. உயிர் முன் மெய். ஏன்னா இங்கே இக்குன்னு வரும். பனி இக்காற்று. இங்கே நீங்கிறது எப்படி பிரியும்னா இன்னு கூட்டல் இ. அப்போ வந்து கடைசி பார்த்திங்கன்னா உயிரெழுத்து இருக்குது, அதனால் உயிர். முன் இங்கே வந்து மெய் எழுத்து இருக்குது, அதனால் மெய். உயிர் முன் மெய். அடுத்து மெய் முன் உயிர் வந்து ஆள் கூட்டல் இலை. மெய் முன் மெய் வந்து மரம் கூட்டல் கிளை, மரக்கிளை. இந்த இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. பல் கூட்டல் பசை பற்பசை. புறம் கூட்டல் நானூறு புறநானூறு. கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை நுழைவுத் தேர்வு. உடம்படுமை மணி கூட்டல் அழகு மணி அழகு. ஓடையோரம் தீயொறி. எகரம் இந்த ஈ வந்து சேர்ந்து வரும். இ ஐ. இதை தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈரா வரும்போது வகரமெய் வரும். இவ்வளோ வரும். பல உயிர் பாவினம். சிலதில் வந்துட்டு ரெண்டுமே வரும். தேவாரம் சேயடி சேவடி. அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி. வன்தொடர் குற்றியலுகரம் இது ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. நாக்கு வகுப்புனா வன்தொடர். நெஞ்சு இருமுனா மென்தொடர். மார்பு அமிழ்துனா இடைத்தொடர். முதுகு வரலாறுனா உயிர் தொடர். இஃது அஃதுனா ஆயுதத்தொடர். காது பேசுனா நெடில் தொடர். மெய்மயக்கம். வல்லின எழுத்தோ இல்லைன்னா வந்து மெல்லின எழுத்தோ சேர்ந்து வரும், ஆட் ஆகி வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் கொடுத்துருப்பேன். இயல்னா உயிர் முதல் மெய்யீறு. புதிதுன்னா மெய்யும் முதல் உயிரீறு. ஆணினா உயிர் முதல் உயிரீறு.
வரம்னா மெய் முதல் மெய்யீறு. அதாவது முதல் எழுத்து என்னவா இருக்குது, உயிரா மெய்யான்னு பார்க்கணும். அப்புறமா கடைசி எழுத்து. இங்கே புதியது அப்படிங்கிறதுல வந்து இப்பு கூட்டல் ஊன் வரும். அப்போ வந்து மெய் தான் முதல்ல வருது. இங்கே தூளை பார்த்தீங்கன்னா இத்து கூட்டல் ஊ. கடைசி ஈர் வந்து என்னவா இருக்குது, உயிர் ஈராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு அதில் முதல்ல என்ன வருது, மெய்யா எழுத்தா உயிர் எழுத்தான்னு பார்த்துட்டு இது பண்ணணும். தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு, தமிழ் கூட்டல் பேச்சு தமிழ் பேச்சு, கை கூட்டல் கைகள் வெறும் கைகள், பூ கூட்டல்கள் பூக்கள், பூவினம் இசை இனிக்கிறது, திருவருட்பா சேயடி. இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்தெழுதுகளை கேட்கலாம். பல்லவர் கால சிற்பங்களில் சிறந்தது மாமல்லபுரம். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி. அதிர புகுந்த கணா கண்டேன்கிறது ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தது. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளது தீர்த்தங்கரர் உருவங்கள். எட்டாக்கனி, உடும்பு பிடி, கிணற்று தவளை, ஆகாய் தாமரை, எடுப்பார் கைப்பிள்ளை, மேலதாளத்துடன், இதெல்லாம் வந்துட்டு மரபு தொடர் இம்பார்ட்டண்ட்டு. மரபு பிழை இதுவும் ஹைலி இம்பார்ட்டண்ட். கூரை வேந்தனர், பானை வனைய, தென்றல் வீசியது, தென்னங்கீற்று, பழம் அணில் பணம் தின்றது, மலரை கொய்துவா. இதே பூக்கள் வந்தால் மலர் பூலாம் கொய்து வர்றது. One second. குடைவரை கோயில்னா கேவ் டெம்பிள், கருவூலம்னா ட்ரெஸரி, மதிப்பூர் முனைவர்னா ஹானரி டாக்டரேட், மெல்லிசைனா மெலடி, ஆவண குறும்படம்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம், புணர்ச்சினா காம்பினேஷன். ஸோ இது வந்து புக்ஸு யார் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கலைச்சொல் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து திருக்குறள். அனைவரிடத்திலும் இணக்கம் காட்டுவது ஒப்புரவு, உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் உழவர், தான் நானாயின் அறம் நாணத்தக்கது, ஆள் என்பதன் பொருள் கடல், மாற்றாரை மாற்றும் படை, ஒழுக்கமான குடியில் பிறந்தவர், தவறு செய்வதில்லை. அடுத்து 7வது இயல். ஆகுபெயர் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. முல்லை தொடுத்தால் பொருளாகு பெயர் இல்லை முதலாகு பெயர்னு சொல்லுவாங்க. வகுப்பறை சிரித்தது இடத்தை குறிக்கிறது இடவாகு பெயர். கார் எடுத்தான் காலவாகு பெயர் காலத்தை குறிக்கிறது. சினையாகு பெயர்னா மறிக்கொழுந்து நட்டான். மஞ்சள் பூசினால் பண்பு பாகு பெயர். வற்றல் தின்னான் தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது கூழ் எனும் காரியம் ஆகியவரனால காரியாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படிக்கின்றேன் கருத்தாவாகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம். எண்ணளவை 2 கிலோ, எடுத்தளவை 1/2 லிட்டர், முகத்தளவை 5 மீட்டர், நீட்டளவை. ஓய்வமாக வரைந்தால் தொழிலாகு பெயர். வள்ளுவரை படித்தால் கருத்தாவாகு பெயர். மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது இடவாகு பெயர். நாடும் வீடும் நமதிருக்கண்கள் சினையாகு பெயர். கலைச்செல்வி பச்சை நிற ஆடை உடுத்தினாள்
தொழிலாகு பெயர். கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள். பொருளாகு பெயர். 4 சொல்லுக்குருதி. எண்ணளவை 4 அடி 400 2 அடி திருக்குறளும் வாழ்வுக்குருதி. காரியாகு பெயர். ஞாயிற்றை உலகம் சுற்றி வருகிறது. தொழிலாகு பெயர். நீங்கள் கூறுவதை உலகம் ஏற்குமா. இனவாகு பெயர். இந்திய தேசிய இராணுவத்தை மோகன்சிங் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினார். இல்லை பொருந்தியுள்ளது அல்லல்னா சோறு. அடுத்து இளம் கமுகு செய்கோளம். பண்புத்தொகை வினைத்தொகை. வெறிகமல் கலனியில் உழுனர் வெள்ளமே. இதுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய. இது கூற்றும் சரி காரணமும் சரி. ஸோ இதில் எல்லாம் டிசம்பர் தலையில் சூடினான்னா காலவாகு, பாலைனா கருவியாகு, தலைக்கு 200னா சினை, 5 கிலோனா எடுத்தல் அளவை, 3 லிட்டர்னா முகத்தல் அளவை, 4 மீட்டர்னா நீட்டல் அளவை. சிவசங்கரியை படித்து முடிக்க வேண்டும். கருத்தா வகுப்பு. ஸோ இதில் உள்ள ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே பார்த்துக்கோங்க. இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மி, கிளாசிக்கல் லிட்ரேச்சர், செவ்வியல் இலக்கிய, பண்டமாற்று கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், கரும்புச்சாறு, சுகர் கேன் ஜூஸு, காய்கறி சாறு வெஜிடபிள் சூப்பு. அடுத்து 8வது இயல், அதுக்கான புக் பேக்கு. ஓரிசை. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புன்னா காசு, நிறைபுன்னா பிறப்பு. தனிக்குறில். நேரிசை கீழே தனிக்குறில் தனிக்குறிலுற்று, தனி நெடில் தனிலுற்று வரும். நிறை இசைனா இருகுறில் இருகுறிலுற்று, குரில் நெடில் குறிநெடிலுற்று வரும். ஸோ இந்த வாய்ப்பாடெலாம் பார்த்துக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இது ரெண்டும் மாச்சீர். நிறை நேர் கருவிலம், நேர் நிறை கூவிலம் விளச்சீர். அடுத்து காய்சீர் கனிசீர். 3வது நேர் வந்துச்சுன்னா காய்சீர், கனின்னா 3வது நிறை வந்தால் கனிசீர். தலை, இது ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. நேரொன்று ஆசிரியர் தலை மாமுன்னேர், நிறையொன்று ஆசிரியர் தலை விளமுன்னே நிறை. இயற்சீர் வெண்டனை மாமுன்னிறை இல்லை விளமுன்னேர். வெண்சீர் வெண்டலை காய் முன்னேர். கழித்தலைனா காய் முன்னிறை. ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன்னிறை. ஒன்றா வஞ்சித்தலைனா கனிமுன்னேர். அடி. 2 அடிகளை கொண்டது குறளடி. 3 அடினா சிந்தடி, 4னா அளவடி, 5னா நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்ட அடினா களி நெடிலடி. மோனை எதுகை இயல்பு, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டுமே சரி. ஸோ இதுக்கான வாய்ப்பாடு என்னென்னு பார்த்துக்கோங்க. முண்டி மோதும் துணிவே இன்பம். இதில் துணிவு உருவப்படுத்தப்பட்டுள்ளது. விடைக்கேற்ற வினா. எப்பகுதி பயன்படப்படுகிறது. ஞானம்னா அறிவு. நேர்கூற்று அயற்கூற்று மாற்றணும். வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது. செகண்டு பார்த்திங்கன்னா தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. தேர்டு நீள்வீதிகள் அனைத்தும் மூடுபனியில் மூழ்கின்றன. மெல்ல வீசும் குளிர்காற்றும் வளர்தமிழ் புகழ் பாடுகிறது. தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்மதில் சுவரை ஒளிரச் செய்த. பொறுத்துக. நேர் நேர் நிறை தேபாங்கனி. நிறை நிறை கருவிலங்காய். நேர் நிறை கூவிலம். நிறை நிறை கருவிலம். நேர் 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 தேமாங்காய். எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் லெட்டர். எழுத்துருனா ஃபாண்ட்டு, அசைனா சிலவல், மெய்யியல்னா ஃபிலாசபி, ஏய்புனா ரைம். பெரியாரின் சிந்தனைகள் ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை சட்டர்ஜி. தங்கைக்கு வரதராசன், தம்பிக்கு அறிஞரண்ணா. இது இம்பார்ட்டன். இது கடிதம் முடி கேட்பாங்க. கடித இலக்கியத்தில் இதுக்கு முன்னாடி வரும். தம்பிக்கு கடிதம் எழுதுனது வரதராசன். தங்கைக்கு கடிதம் வரதராசன். தம்பிக்குன்னா அறிஞரண்ணா. தங்கைக்கு தம்பிக்கு. இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். அடுத்து 9வது இயல்.
உவமை அணி, உவமை அது உருவக அணின்னா உருவக சொல்லாக வந்திருக்கும், இன்சொல் விளை நிலம் அந்த மாதிரி. பின்வரு நிலை அணினா சொல் பின்வரு நிலை அணி, பொருள் பின்வரு. துப்பார்க்கு துப்பாய் வந்து சொல் பின்வரு நிலை அணி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பொருள் பின்வரு நிலை அணினா உங்களுக்கு வந்து பொருளே பல இடங்களில் வருது, அதுக்கு மீனிங் ஒன்றா தான் இருக்கும். கேடில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை. இங்கே வந்து செல்வங்கிறது மாடு, செல்வம் மாடு ரெண்டுமே செல்வத்தை தான் குறிக்கும். சொற்பொருள் பின்வரு நிலையணி எல்லா விளக்கும் விளக்கெல்லாம் சான்று பொய்யா விளக்கு. இந்த 3 அணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வஞ்ச புகழ்ச்சி அணி, தேவர் அணையர் கைவர் அவன் தான் மேவன செய்துள்ளான், புகழ்கிற மாதிரி இகழ்கிறது. ஃபஸ்ட்டு குறளுக்கு பார்த்திங்கன்னா ஏகதேச உருவணி, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் பின்வரு அணி, தேர்டு வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. இமயத்து கோடு உயர்ந்தன, மலையுச்சி இதோட பொருள். தமிழ் புலவரை போலவே ரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை வந்து ஒன்றே உலகம். வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. யாமரம்ங்கிறது பாலை நிலத்தில் வளருது. அடுத்து இந்த கேடில் வெளிச்சல்னா பொருள் பின்வரு நிலையணி. ஞானபானு பத்திரிகை சுப்பிரமணிய சிவா. செந்தமிழும் சுவையும் பசுமரத்தாணி உள்ளங்கை நெளிப்பொழி போனால் அத்திப்புத்தார் போல் மலைமுகங்கான பயிர் போல், இதெல்லாம் வந்து கேட்கலாம். அது மாதிரி இந்த பாடல் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். வெண்பானா புகழேந்தி, பரணினா ஜெயங்கொண்டார், விருத்தம் கம்பர், கோவை உலா அந்தாதி கோட்ட கூத்தர், களம்பகனா இரட்டையர்கள், ஸ்லேடை, இந்த இதெல்லாம் காலமேகம். வசைக்கவி சந்தம்னா படிக்காசு புலவர். ஸோ இது ஜம்மல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பன்மொழி புலமை, மனிதநேயம், மஞ்ச புகழ்ச்சி, புதுக்கவிதை, காஞ்சிப்பன். ஸோ இது வந்து தமிழ் எழுத்துக்களாக குறிக்கணும். அதே மாதிரி இது வந்து எச்சங்கள் முற்றங்களை வச்சு ஃபில் பண்ணணும். பள்ளிக்கு சென்றால் அந்த மாதிரி எழுதணும். உரையாடினால், கண்டு, செலுத்திய அந்த மாதிரி. மனிதம்னா ஹியூமன், ஆளுமைனா பர்சனாலிட்டி, பண்பாட்டு கழகம்னா கல்ச்சரல் அகாடமி, கட்டின ஃப்ரீ வேர்ட்ஸு, ஊமையனா சிமிலி, உருவகனா மெட்டஃபர், சிற்பினா பூவண்ணன், அப்பாவின் சிறுவனாக இருந்தபோதுனா அலெக்சாண்டர் ரஸ்கின். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.